குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம்னு சொல்லிட்டு குறைவே இல்லாத பெண்மணியை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பெண்மணியினுடைய உண்மையான குறைவு இனிதான் இருக்கு. அடுத்த வார்த்தையை பாருங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று. இப்ப அடுத்த வார்த்தை கேயாசிய பார்த்து கேட்கிறார். ஏன்னா இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்கிற இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமே, அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. உடனே கேயாசி சொல்லுகிறார், ஐயா அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். வயதுள்ளவன் சொன்னா போதாதா, பெரிய வயதுள்ளவன் சொன்ன ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். உனக்கு ஏதாகிலும் உதவி தேவையா என்ற கேட்ட கேள்விக்கு இந்த பெண்மணி இல்லை என்று சொல்ல காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில் அதை ஒரு குறைவாக நினைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். அது ஒரு எனக்கு குழந்தை இல்லை என்பதை அவள் ஒரு குறைவாக நினைக்கவில்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அது குறைவு இல்லையான்னு. அது குறைவு இல்லாததுனால அல்ல. கியாசி அங்க கீழே வச்சு அழக ஒரு வார்த்தையை வைக்கிறார். அவளுடைய புருஷன் பெரிய வயதுள்ளவன், நடுத்தரமும் தாண்டி முக்கா கண்டிஷனையும் தாண்டி முழு கண்டிஷன்ல இருக்கார். ஏன்னா இனி மரணம் தான் பாக்கி, முதுமை நிறைந்த மனிதன். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, குறைவு இருக்கு, மூலதனம் இல்லை. புரியலன்னு நினைக்கிறேன். நான் நேரமே சொன்ன காரியத்துக்கு இனிதான் வாரு. அந்த வீட்டில் குழந்தையின்மை இருக்குமா, ஆனா மூலதனம் என்ன? அவன் பெரிய வயதுள்ளவன். அவன் மனைவி இனி ஒரு குழந்தை என்பதை குறித்து யோசிக்கல, இனி ஒரு பிள்ளை என்பதை குறித்து யோசிக்கல. தனக்கு ஒரு குறைவு என்பதை அவன் மறந்துட்டா. அதான் உண்மை. ஏன்னா அவர்களுடைய இருதயத்தில் அவங்க எழுதிட்டாங்க, இனி வாய்ப்பில்லை. இனி அவர்களுடைய இருதயத்தில் இனி எனக்கு ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பில்லை, இனி என்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மைக்கு வாய்ப்பில்லை, இனி நான் தாயாவதற்கான பேச்சுக்கு இடமில்லை. அதனாலதான் அந்த இல்லாய்மை அவளுக்கு ஒரு குறைவாவே தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடிப்படை மூலதனமே இல்லை. அதான் சில நேரங்களில் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை வயசு கேட்கல, அவன் பெரிய வயதுள்ளவன், பெரிய வயதுள்ளவன். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே இல்லை. நான் நினைக்கிறேன் இத்தனை முறை வந்து போன பின்பும் அந்த ஐயா புருஷனார எலிசா என்ன செய்யல, பார்க்கல. உண்மை. எத்தனையோ முறை வந்து போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு மாடி கட்டி தங்கி இருந்த பிறகு கூட அந்த புருஷனார ஒரு வாட்டி பார்க்கல. அப்ப எனி டைம் பிசினஸ்ல இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. அவன் எங்க வீட்டில் தங்க, குழந்தையாவது கண்ணுக்குட்டியாவது. யோசிக்கணும். அவனுடைய சரீரம் இனி ஒரு நன்மைக்குரியது அல்ல. அவன் பெரிய வயதுள்ளவன். 2, எப்ப வீட்டில் வந்து தங்கி இருக்கிறார், அந்த புருஷனை பார்த்ததில்லை. பல முறை வந்து போகிற, இன்னைக்கு வந்த அப்படி இல்லை, வந்து போகிற, சிங்குலர் அல்ல ப்ளூரல். பல முறை இவர் வந்து போயிருக்கிறார். ஒரு நாள் கூட இந்த அப்பச்சியை பார்த்ததில்லை. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இவருக்கு முழுக்க முழுக்க எங்க தான் ஃபாரின்ல தான். ஹலோ, நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இனி அதற்கான சாத்தியம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு உறவு இல்லை. ஏன்? அதெல்லாம் பேச்சுக்கே வழி இல்லை பிரதர். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்த குடும்பம். இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கும் என்பதில் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாத குடும்பமாக்கும் அது. ஆனா
கொஞ்சம் கூட யோசிக்காம தேவனுடைய ஆவியானவர், நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீ எலிசாவினிடத்திலிருந்து பேசுகிறார். அடுத்த வசனத்தை வாசி மக்களே. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். கூப்பிடு. அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். இதெல்லாம் குறித்து பேசணும்னா நிறைய பேசலாம், வேண்டாம், அடுத்து போகும். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். தோத்திரம் பிள்ளை, ஒரு பையனை, ஆம்பளை பிள்ளை, குமாரனை நீ அணைத்து கொண்டிருப்பாய். உடனே அந்த அம்மா பயங்கரமா ரிசீவ் பண்றா பாரு. வாசிங்க. அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம ஒரு வார்த்தை பேசாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தேவனுடைய மனுஷன் என்பதை ஒத்துக்கொண்டாள். அவள் பரிசுத்தவான் என்பதையும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏனென்றால் அவளுடைய சூழ்நிலை அப்படி. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரிய வருது? இப்ப நீ தேவ மனுஷங்கிறத நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு பரிசுத்தவான்கிறதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீ சொன்னால உனக்கு ஒரு பையன் பிறப்பாம்னு, இப்ப நீ சொன்னால உனக்கு ஒரு பையன் இருக்கு, அதை ஒத்துக்கிட மாட்டேன். உன்னை தேவ மனிதன் என்று ஒத்துக்கொண்ட ஸ்திரீயினால், பரிசுத்தவான் என்று ஒத்துக்கொண்ட ஸ்திரீயினால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஒத்துக்கொள்ள முடியல? அவள் தன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு அற்புதம் என்கிற வார்த்தையை, அதிசயம் என்கிற வார்த்தையை நம்ப முடியல. என் சூழ்நிலை சாதகமாய் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ மனுஷனை நம்புறேன், ஆனா என் சூழ்நிலை சாதகமாக இல்லை. என் வயது சாதகமாய் இல்லை, என் புருஷனின் வயது சாதகமாய் இல்லை, என் வீட்டு சூழல் சாதகமாய் இல்லை, என் வாழ்க்கை நிலை சாதகமாய் இல்லை, என் வாழ்க்கை முறை சாதகமாய் இல்லை. ஆனா நம்முடைய தெய்வம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறவர் அல்ல, சூழ்நிலைகளை ஜெயித்து செயல்படுகிறவர் என்பது வெளிப்படுகிறது. அதான் ஆண்டவர், அதுதான் தெய்வம். எந்த சூழ்நிலை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருந்ததோ, எந்த சூழ்நிலை தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு எனக்கு முட்டுக்கட்டையாய் இருந்ததோ, அதே சூழ்நிலையை மாற்றி அமைத்ததற்கு பெயர் தான் அதிசயம். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒருவேளை நம்ம கூட இப்படித்தான் இருக்கலாம். அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியமாகும்? அதற்கான அனுகூலங்கள் இல்லையே. நான் ஒத்துக்கொள்கிறேன் நீ தேவ மனிதன் என்று, ஆனா நீ சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நான் வயது சென்றவன், என் புருஷன் பெரிய வயதுள்ளவன். அதெல்லாம் இனி நடக்காது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்று ராத்திரியில் இதே மாதிரி உங்களுடைய மனம் முழுவதும் உங்கள் சூழ்நிலை என்று சொல்லுகிற ஒன்று உங்களை நிரப்பி முடியாதையா, அது எப்படி சாத்தியமாகும்? டாக்டர் சொல்லிட்டார், மருத்துவர் சொன்ன வார்த்தை, வைத்தியர் சொன்ன வார்த்தை, சமுதாயம் சொன்ன வார்த்தை, நீங்க அனுபவிச்ச சில அனுபவங்கள், இதெல்லாமே உங்களை மூடி தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்தால் கூட ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்க என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதான் உண்மை. உங்களிடத்தில் மூலதனம் இல்லை, ஆனால் பிதாவினுடைய பொக்கிஷத்தில் மூலதனம் இருக்கிறது. அது எப்படி ஆகும்? அது அவர் பார்த்துக் கொள்ளுவார். நீ விரும்புகிறாயா? இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசி முடிப்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி, ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொன்னபடி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்க சூழ்நிலை ஜெயிச்சுச்சா? தேவனுடைய வார்த்தை சொல்லி ஜெயிச்சுச்சா? அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பு
சூழ்நிலை நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளை மிஞ்சக்கூடியது. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளை மிஞ்சக்கூடியது. அங்கே சூழ்நிலை இருந்துச்சு, அந்த சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தை ஓவர் கம் பண்ணி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். குறைவு நிறைவாச்சா இல்லையா? குறைவு நிறைவாச்சா இல்லையா? சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவரின் குறைவை நிறைவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க குறைவுகளை நிறைவாக்க, குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்க, சரீரத்தின் குறைவுகளை நிறைவாக்க, வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்க இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.